உலகம் முழுவதும் நடக்கும் பணியிட விபத்துக்கள்ல அதிகமான மரணங்கள் நடப்பது உயரங்களில் இருந்து கீழே விடுறதுனாலதான். அதிகமான மரணங்கள் 6ல இருந்து 20 அடி வரையான உயரங்கள்ல இருந்து தான் நடக்குது. ஏணிகளை தவறாக பயன்படுத்துவதும் சரியான ஏணிகளை தேர்ந்தெடுக்காம இருக்கிறது தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. தவறான லேடர்களை பயன்படுத்துவது, உறுதியற்ற தன்மை உள்ள லேடர்களை பயன்படுத்துவது, பழுதடைந்த லேடர்களை பயன்படுத்துவது, அதை சரியான ஆங்கிள் பயன்படுத்தாம இருப்பது, இப்படியான நிறைய காரணங்களால இந்த லேடர் சார்ந்த விபத்துகள் நடக்குது. இந்த லேடர்களை தேர்ந்தெடுப்பதுல இருந்து அதை பயன்படுத்துறது வரைக்கும் நம்ம பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றியே ஆகணும். லேடர் செலெக்ஷன்ல முக்கியமானது, நம்ம ஒரு உயரத்துக்கு ஏற போறோம்னா அந்த உயரத்திற்கு சரிசமமான லேடரை எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது. அதை விட அதிகமான உயரம் உள்ள லேடர் தான் பயன்படுத்தணும். அடுத்து அந்த லேடர் நம்ம எங்க வைக்கிறோம், பரப்பு உறுதியான தன்மை உள்ளதா, சமதள பரப்பு உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய லேடர் சரியான மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு மின்சாரம் சார்ந்த பகுதிகளில் நம்ம வேலை பார்க்கும்போது எப்பவுமே மெட்டல் லேடர்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்ப லேடர்கள் பயன்படுத்தும் போது மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, லேடர்ல எப்பவுமே 3 பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட 2 கால்கள் ஒரு கை அல்லது 2 கை ஒரு கால் லேடர்ல எப்பவுமே டச் ஆயிருக்கணும். நம்ம பொதுவா எப்படி ஏறுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலையும் ஒரு கையும் ஒரே நேரத்துல எடுத்து மாத்துவோம். அப்படி ஏறும்போது கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லேடர்களை வைக்கும் போது சரியான ஆங்கிள் வைக்கிறது. இந்த சரியான ஆங்கிள் அப்படிங்கிறது என்னன்னா 75 டிகிரி ஆங்கிள் சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு 4 அடி ஹைட்ல ஏறணும் அப்படின்னா 1 அடி தள்ளி அந்த லேடரை சரிக்கணும். 8 அடினா 2 அடி தள்ளி சரிக்கணும். இதை எப்படி நம்ம உயரங்களுக்கு சரியா வச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம்னா, ஒரு லேடரை சரிச்சு வச்சுட்டு அதோட கால் பகுதியில, தரைப்பகுதியில நம்மளோட 2 கால்களையும் நிறுத்தி நம்ம கையால லேடரை தொட்டோம்னா கை நேராக லேடரை தொடணும். கை மடங்குனாலோ அல்லது கை தொடாம இருந்தாலோ நம்ம தப்பான ஆங்கிள் லேடரை யூஸ் பண்றோம்னு அர்த்தம். லேடர்ல நம்ம ஏறும்போது எப்பவுமே முதல் 3 படிகள், அதாவது மேலிருந்து முதல் 3 படிகள்ல லேடரை நம்ம டச் பண்ணவே கூடாது, அதுல ஏறவே கூடாது. மேல இருந்து 4வது படியில நம்ம கால் இருக்கணும். நம்மளோட இடுப்பு வரையான உடல் மற்ற 3 படியிலையும் சாஞ்சிருக்கணும். பெரும்பான்மையான விபத்துகள் பாத்தீங்கன்னா லேடரோட முழு அச்சம் வரை ஏறுவதால நடக்குது. நம்ம லேண்ட் ஆகிற இடத்துல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 3 அடி உயரமா அந்த லேடர் இருக்கணும். அப்பதான் நம்ம லேடரை பிடிச்சி இறங்க முடியும். அது போலவே ஒரு லேடர் 4 மீட்டர் உயரத்துக்கு மேல நீங்க பயன்படுத்துறதா இருந்தா அதை கீழே ஒரு ஆளை வச்சு பிடிச்சி அந்த லேடரை தடுக்க முடியாது. எப்பவுமே அதை கீழே ஏதாவது ஒரு உறுதியான பொருளோட சேர்த்து கட்டி இருக்கணும். அதை விட கம்மியான ஹைட்ல இருந்தா ஒரு ஆளை வச்சு நம்ம கண்டிப்பா பிடிச்சிருக்கணும். ஏன்னா லேடருங்கிறது ஒரு ஆள் வேலை கிடையாது. எப்போதுமே பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அல்லது கீழே கட்டிட்டு அதுக்கு மேல ஏறணும். இனி ஓவர் ரீச்னு சொல்லுவோம். அதாவது லேடர்ல நம்ம கை எட்டும் தூரம் தான் நம்மளோட ரீச். ஆனா லேடரோட படிகளை பிடிச்சிக்கிட்டு அதை விட நீளமா போய் நம்ம கையை தள்ளி போய் ஒர்க் பண்ணும்போது நமக்கு சரியான பேலன்ஸ் கிடைக்காது. இனி சைடு லோடிங்னு ஒண்ணு இருக்கு. இந்த சைடு லோடிங் அப்படின்னா, லேடரை எப்பவுமே நம்ம எங்க சாச்சிருக்கோமோ அந்த இடத்தை பார்த்து தான் நம்ம வேலை பார்க்கணும். ஆனா லேடரை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் சரிஞ்சு வேலை பார்க்கறதோ, இல்ல ஒரு கையால் லேடரை பிடிச்சிட்டு மற்றொரு கையால சுத்தியில் வச்சு அடிக்கிறது, இல்ல ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு ட்ரில்லிங் பண்றது, இந்த மாதிரியா சைட்ல சரிஞ்சு நின்று வேலை பார்க்கும்போது அங்க நமக்கு பேலன்ஸ் கிடைக்காம போகுது. நம்ம உடல் லேடர்ல இருந்து விலகி வருது. இதனால கீழே விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய எல்லா லேடர்லையும் அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு, அதை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெளிவா எழுதப்பட்டிருக்கும். அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்றதுதான் சரி. அதே மாதிரி ஒரு லேடருங்கிறது உயரத்திற்கு போவதற்கான ஒரு டூல் தான் தவிர அதுல ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியாது. அதிகபட்சமாக 30 நிமிடங்களுக்கு மேல ஒரு லேடர்ல நம்ம வேலை பார்க்க கூடாது. அப்படியா 30 நிமிடத்திற்கு மேற்பட்ட வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா லேடர்ல அதுக்கு சரியான டூல், வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏறணும். லேடர் என்ன அவ்வளவு ஆபத்தான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா லேடர் ஆபத்தான விஷயம் தான். உயரங்கள்ல இருந்து ஒருத்தர் விழுந்தா அவரை மட்டும் கிடையாது, அவரோட குடும்பத்தையும் அவரோட அடுத்த தலைமுறையும் பாதிக்கும் அளவுக்கு அந்த விபத்து இருக்கும். எப்பவுமே உயரங்களில் வேலை பார்க்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக வேலை பார்ப்போம். பி சேஃப் மக்களே.